வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. 2026 புத்தாண்டு ராசி பலன்கள். நீங்கள் எந்த ராசி, எந்த நட்சத்திரம், எந்த வயசில் இருக்கிறீங்க, அந்த வயசுக்கு என்ன தசை நடக்குது, அதாவது 16 வயசுலேருந்து 95 வயசு வரைக்கும் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குதோ அந்த தசா புத்தி நடக்கக்கூடிய கிரகத்துக்கு இந்த 2026 கோச்சார கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், 12 ராசிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வயதினருக்கும் தனித்தனி தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கடகராசி சூரிய தசை இந்த 2026 கடகராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த சூரிய தசை என்ன பலன்களை கொடுக்கும், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கும் சூரிய தசை நடக்கிறவங்களுக்கு. ஏன்னா அஷ்டம சனியில் நிறைய கஷ்டப்பட்டீங்க. இந்த 2026 ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு சூரிய தசை உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். ஏன்னா சூரியன் அப்படிங்கிறது இந்த ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய கிரகம், குடும்ப வாழ்க்கையை சொல்லக்கூடிய கிரகம் இந்த 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இந்த ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகம்தான் இந்த சூரிய பகவான். ஆனால் நன்மை செய்யக்கூடிய கிரகம் உங்கள் சுய ஜாதகத்தில் மறைவு ஸ்தானங்களில் இருந்தால், ராகு கேதுவோடு இருந்தால், அதாவது அவரோட வீட்டில் ராகுவோட இருந்தால் பிரச்சனை இல்லை. அதாவது சிம்ம ராசிலே இருந்துச்சுனாக்கா ராகுவோடு இருந்தால் அந்தளவுக்கு பிரச்சனைகள் இல்லை. இன்னொன்று மேஷ ராசியில் ராகுவோடு இருந்தாலும் அந்தளவுக்கு ப்ராப்ளம் இல்லை. மற்றபடி வேறு எங்கே இருந்தாலும் சரி, ராகு கேதுவோடு சேர்ந்திருந்து தசை பண்ணால், உங்கள் ராசிக்கு 6, 8, 12 ஆகிய இடங்களில் இருந்து தசை பண்ணியிருந்தால், நீசமாகி தசை பண்ணியிருந்தால், அதாவது நீசபங்க ராஜயோகத்தில் இருந்தால் கூட இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும் இந்த சூரிய தசையில். ஏன்னா நீசபங்க ராஜயோகம் தான், கூடவே சுக்கிரன் இருக்கிறாரு, அப்போ நீசபங்க ராஜயோகம் தான். இல்லை சுக்கிரனும் சூரியனும் பரிவர்த்தனை, ஒரு சில கிரகங்கள் பக்கத்தில் இருக்கும். அந்த சுக்கிரன் சூரியன் வீட்டில், சூரியன் சுக்கிரன் வீட்டில் அப்படி ஒரு பரிவர்த்தனை, அது மாதிரி இருக்கக்கூடிய இதுவும் சரி. இன்னொன்று சுக்கிரனே புதன் பரிவர்த்தனை, அது மாதிரி ஜாதகங்கள். சுக்கிரன் புதன் பரிவர்த்தனையாகி சுக்கிரன் சுக்கிரனோட வீட்டுக்கு வந்துடுவார். அங்கே நீசம் பெற்ற கிரகம் இந்த சூரிய பகவான் இருந்துச்சுனாக்கா இப்போ நீசபங்க ராஜயோகத்தை கொடுக்கும் அப்படின்னு. ஆனால் அந்த அளவுக்கு பெருசாக பலன்களை கொடுத்துருக்காது, கஷ்டங்களை தான் கொடுத்துருக்கும். அது மாதிரி இருந்தால் கூட இது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இப்போ நிறைய பாதிச்சிருக்கும், நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க. அந்த பாதிப்புகள் தொழில் சார்ந்து இருந்தாலும் சரி, வேலை சார்ந்து இருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, எல்லாமே ரிலீஃப். டோட்டலாக அந்த சூரிய தசைங்கிறது ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். இந்த சூரிய தசை 6 வருட தசை தான். இதில் 3 வருடங்கள் ஒரு பார்ட்டு, 3 வருடங்கள் ஒரு பார்ட்டு. அதாவது முன்னாடி 3 வருடம், பிறகு அதன் பின்னாடி 3 வருடம். அதாவது சூரிய தசை சூரிய புத்தி, சூரிய தசை சந்திர புத்தி, சூரிய தசை செவ்வாய் புத்தி, சூரிய தசை ராகு புத்தி, சூரிய தசை குரு புத்தி, இது வரைக்கும் ஒரு பார்ட்டு. சூரிய தசை சனி புத்திலேருந்து ஒரு பார்ட்டு. சூரிய தசை சனி புத்தி, புதன் புத்தி, கேது புத்தி, சுக்கிர புத்தி, இது வரைக்கும் ஒரு பார்ட்டு. அப்போ 3 தான் பிரித்து பலன்களை நம்ம எடுக்கணும். இந்த சூரிய தசை எந்த வயது காலகட்டத்தில் வரும்? இந்த கடகராசியில் 3 நட்சத்திரங்கள், புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு 66 வயசுலேருந்து 72 வயசு வரைக்கும் ஒரு வருடம் முன்ன பின்ன வரலாம். இது வயசான காலகட்டத்தில் வர தசை. ரொம்ப வயசுன்னு சொல்ல முடியாது. இப்போல்லாம் அந்த 66லாம் நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஆக்டிவாக இருக்காங்க. ஒரு சில பேர் டல்லாக இருக்காங்க, அதை நம்ம அதுமாதிரி சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு நல்லாவே இருக்கிறாங்க. இந்த கடகராசியில் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் அந்த சூரிய தசையில் நிறைய பேர் கஷ்டப்படக்கூடிய தசையாகவும் இருந்திருக்கு, நிறைய கஷ்டத்தையும் கொடுத்துருக்கு. அது தொழில் ரீதியாக நிறைய மனசு ரீதியாக பாதிச்சிருப்பீங்க. அது உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரு சில இடங்களில் இருந்து தசை பண்ணால். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஏன்னா 19 வருடங்கள் சனி தசை அப்படின்றதுனால அதில் தசாபுத்தி இருப்புக்கள் எவ்வளோ இருக்கும் அப்படின்னாக்கா, ஒரு சில பேருக்கு 1 வருடங்கள் தசாபுத்தி இருப்புக்கள் இருக்கலாம். ஒரு சில பேருக்கு 16 வருடங்கள் தசாபுத்தி இருப்பு இருக்கலாம். ஒரு 4 வருடங்கள் தசாபுத்தி இருப்புக்கள் இருக்கிறதுன்னு வச்சிங்களேன். 4 + 17 புதன் தசை. இப்போ 4, 17, 21. 21 வயசுக்கு பிறகு கேது தசை 7 வருடங்கள், 28. அப்போ 28க்கு பிறகு 48 வரைக்கும் சுக்கிர தசை. அப்போ 48 வயசுல இருந்து
6 வருடங்கள் அப்படின்னாக்கா 54 வயசு வரைக்கும் இந்த சூரிய தசை அப்படிங்கிறது நடைமுறைக்கு வரும். அதே மாதிரி இந்த பூச நட்சத்திரக்காரர்கள் முதல் பாதத்தில் இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு 16 வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் இருக்குனாக்கா 16 + ஒரு 17 33 33 + 7 கேது தசை, இப்போ 40. இப்போ 40 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் சுக்கிர தசை, இப்போ 60லேருந்து 66 வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வரும். இப்போ 10 வருடத்தில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம் பூச நட்சத்திரக்காரர்கள் தசாபுத்தி இருப்புகள் 10 + 17 புதன் தசை, 17லேருந்து 7 வருடங்கள் கேது தசை 34, 34லேருந்து 54 வரைக்கும், அப்போ 54லேருந்து 60 வரைக்கும் உங்களுக்கு சூரிய தசை வரும். ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி இருப்புகள் 1 வருடம் எடுத்துக்கிட்டோம்னாக்கா 1 + 7 அப்படின்னாக்கா உங்களுக்கு கேது தசை, அதாவது 8 இல்லை 10 வயசு வரைக்கும் கேது தசை வந்துடுதுன்னு வச்சிங்களேன். 10 வயசுலேருந்து 20 வருடங்கள் சுக்கிர தசை, அப்போ 30 வயசு வரைக்கும் வந்துடும். அப்போ 30 to 36 வரைக்கும் சூரிய தசை வரும் உங்களுக்கு. அதே ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு 15 வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் இருக்குனாக்கா 22 வரைக்கும் கேது தசை, 22லேருந்து 42 வரைக்கும் சுக்கிர தசை, 42லேருந்து 6 வருடங்கள் கிட்டத்தட்ட 48 இல்லை ஒரு 49 50 வரைக்கும் சூரிய தசை நடைமுறைக்கு வரும். இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் 30 வயசுக்கு மேலே 72 வயசு வரைக்கும் இந்த சூரிய மகாதசை வருது. இப்போ சூரிய தசை ராசிக்கு 2 குடைவன் தசை, பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய இடம். இது இந்த சூரிய தசை நன்மை செய்யும். இது வரைக்கும் நன்மை செய்யலை அப்படின்னாக்கா உங்களுக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுனாக்கா நன்மை செஞ்சுருக்காது. நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் இந்த சூரிய மகாதசை அப்படிங்கிறது. ஆனால் ஒரு சில பேருக்கு வேலையில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன், அந்த 4ஆம் இடத்துல ஒரு கிரகம் உச்சமாக இருக்கும். எந்த கிரகம்னாக்கா சனி. இந்த உச்சமாக இருக்கிறவங்க அப்படி இல்லைன்னாக்கா அதே சனி நீச வக்கரமாக இருக்கிறவங்க, அந்த 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுபத்துவமாக இருக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில். அதாவது சுக்கிரன், அந்த சுக்கிரன் நன்மை செய்யாது, இருந்தாலும் சுபத்துவமாக இருக்கும். அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் உங்கள் லக்னம் வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் எந்த கிரகமோ அந்த கிரகம் வலிமையாக இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு வேலையில் பிரச்சனை கொடுத்துருக்காது. ஆனால் இந்த சூரிய பகவான் எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அந்த நட்சத்திராதிபதி இவருக்கு மறையக்கூடாது. ஒன்று. இன்னொன்று அந்த வீட்டு அதிபதியும் ஒரு நல்ல நிலைமையில இருந்துடணும். அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருந்தாலும் சரி, மறையாமல் இருந்து அந்த வீடு கொடுத்த கிரகம் மறையாமல் ஆட்சி உச்சத்தில் இருந்தாலோ இல்லை சுபத்துவமாக இருந்தாலோ அந்த நட்சத்திராதிபதி நல்ல ஒரு அமைப்பில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வேலை ஸ்ட்ராங்காக இருக்கும். தொழிலில் கூட உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்காது, ஓரளவுக்கு போயிருக்கும், உங்களுக்கு அஷ்டம சனி மாதிரியே இருந்திருக்காது. இது எல்லாருக்குமே நடக்குமா அப்படின்றது அந்த அளவுக்கு சொல்ல முடியாது, எல்லாருக்குமே இருந்திருக்காது. ஒரு 30% பேருக்கு வேலையில் பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கலாம், தொழிலில் பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கலாம், நல்லபடியாக போயிருக்கலாம். அந்த அஷ்டம சனியில் கூட, ஏன்னா அஷ்டம சனி அப்படின்னாக்கா கஷ்டத்தை கொடுத்துரும் அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு வீடு கட்டியிருக்காங்க, நிறைய பேர் ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காங்க. இன்னொன்று ஒரு பக்கம் நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் மனசார்ந்த பிரச்சனைகள் ஏதோ ஒன்று மனசை உறுத்திக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு பாதிப்பு, ஏதோ ஒன்று நோய் நொடி பிரச்சனைகள், மருத்துவ செலவுகள். அது மாதிரி நீங்கள் என்ன தான் தொழிலில் கொடி கட்டி பறந்தாலும் சரி, வேலையில் நல்லா இருந்தால் கூட எப்படியாவது ஒரு இடத்துல மணி லாக் ஆகிருக்கும், பணம் லாக் ஆகிருக்கும் இந்த சூரிய தசையில் இருக்கிறவங்களுக்கு. அதாவது நல்லாவே இருக்குன்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு தசை, அது மாதிரி மணி லாக் ஆகி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ பணம் வந்துடும். வேலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, தொழிலில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி. இன்னொன்று, ஒரு சில பேருக்கு திருமண வாழ்க்கையில் பாதிப்பு கொடுத்துருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது. இந்த சூரிய தசையில் இப்போ சூரிய தசை உங்களுக்கு நடக்குது, ஆப்போசிட், அதாவது கணவன் மனைவிக்குள்ளே இப்போ உங்களுக்கு சூரிய தசை நடக்குதுனாக்கா உங்களுடைய பார்ட்னர், லைஃப் பார்ட்னர், மனைவிக்கோ இல்லை கணவருக்கோ சனி தசை, அப்படி இல்லைனாக்கா சனி சம்மந்தப்பட்ட ராகு தசை, இந்த சூரிய தசைக்கு கடுமையான பகை கிரகம்னு சொல்லக்கூடிய தசை ஏதோ ஒன்று, அந்த தசை அதாவது லக்னத்துக்கு இல்லைனாக்கா இந்த ராசிக்கு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு நான் சொல்கிறது அந்த பார்ட்னருக்கு அது மாதிரி இருந்திருந்தால் திருமண வாழ்க்கையில் ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும். கணவன் மனைக்குள்ளே பிரச்சனைகள், நிறைய நெருக்கடிகளை பார்த்துருக்கலாம். இது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த கணவன் மனைக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். நல்ல ஒரு ஏற்றங்கள் இந்த டைமில் பார்க்கலாம். சூரிய தசை உங்களுக்கு அந்தளவுக்கு கெடுபலன்களை கொடுக்காது. இப்போ ஏன்னா உடனே ரிலீஃப் ஆகிடுவீங்க, உடனே பணம் வரன்னா வந்துடும், கடன் கொடுக்குனாக்கா கொடுத்து முடிக்கலாம். உடல்நிலை தொந்தரவுகள் எதனா இருந்துச்சுனாக்கா அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது, உடனே ரிலீஃப் ஆகிடும். இப்போ ஒரு சில பேர் அந்த சூரிய தசையில் நல்லாவே இருந்திருப்பாங்கன்னு வச்சுக்கலாம், வேலை தொழில் எல்லாமே நல்லா இருந்திருக்கும். ஆனால் அவங்க சுய ஜாதகத்தில் செவ்வாய், சுக்கிரன், குரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கும், ஏதோ ஒன்று மறைவு ஸ்தானத்தில் இருக்கும் உங்கள் லக்னத்துக்கு.
இப்போ சனி இருக்கக்கூடிய இடத்துல, அதாவது மீன ராசியில் இதுக்கு முன்னாடி அஷ்டம சனியில் இருக்கும்போது சனி பார்க்கக்கூடிய இடத்துல இந்த செவ்வாய் இருந்தால், அப்படி இல்லைனாக்கா இந்த ராசிக்கு யோகம் செய்யாத கிரகம், அதாவது சுக்கிரன் இருந்தால், சூரியனே இருந்தான்னு வச்சிங்களேன், ஒரு சில பாதிப்புகள், அது பணம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், இல்லை அந்த நட்சத்திரம் ஏறின காரகத்துவம், ஒன்றும் பணம், அப்படி இல்லைனாக்கா நோய் நொடி, இல்லை திருமண வாழ்க்கை, அது மாதிரி இல்லைனாக்கா தொழிலில் வந்து அந்த பணம் லாக் ஆகிறது இருக்கு இல்லையா, அப்படி இல்லைனாக்கா கடன் பிரச்சனை கொடுத்துருக்கோம், அது மாதிரியெல்லாம் வந்து ஒரு சில பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம். இப்போ அஷ்டம சனி விடுதலை ஆகிட்டார். 2025 மார்ச் மாதம் அவர் வந்து சனி பகவான் வந்து பயிற்சியான பிறகு நிறைய பேருக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்கலை. ஏன்னாக்கா அந்த பயிற்சிக்கு பிறகு உடனே வக்கரமாயிட்டாரு. வக்கர நிவர்த்தியான பிறகு இப்போ தான் இந்த ஜனவரி மாதத்துலேருந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக வருவார். அதாவது நவம்பர் 28 வக்கர நிவர்த்தியாகி இப்போ ஜனவரியிலிருந்தே உங்களுக்கு வேலை ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இன்னொன்று தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள், நிறைய போட்டி பொறாமைகள்லாம் இருந்துச்சு இல்லையா, இது எல்லாமே மாறும். தொழிலில் வந்து நிறைய உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, கடன் பிரச்சனை எதனா தான் கடன் பிரச்சனை தீரும். வேலையில் வந்து ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்த்துருப்பீங்க, அந்த ப்ரொமோஷன் கிடைக்காம இருந்திருக்கும். இப்போ வேலையில் வந்து ப்ரொமோஷன் அப்படின்னாக்கா நிறைய வந்து சேங்ஷன் ஆகிருக்கு உங்களுக்கு. ஒரு வேலை மாற்றணும்னு நினச்சிருப்பீங்க, முடியாமல் இருக்கும், அந்த தடங்களாக கொடுத்துருக்கோம். இப்போ வந்து அந்த வேலை மாற்றலாம், இல்லைனாக்கா வேலையிலே வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்ப்புகள் எது இருக்கோ அது சார்ந்து இப்போ முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம் இந்த சூரிய தசையில். இந்த சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் 6 வருடத்தில் முதல் 3 வருடம், பின்னாடி 3 வருடம் உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலும், இந்த வெப்சைட்லாம் போய் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சூரிய தசையில் எந்த புத்தியில் இருக்கிறீங்கன்னு பாருங்கள். சூரிய தசைக்கு என்ன புத்தி நடத்தக்கூடிய கிரகம் அப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்கள். சூரிய தசையில் சனி புத்திக்கு முன்னாடி இருந்தீங்கன்னாக்கா இப்போ சனி புத்தியிலேருந்து ஒரு நல்ல ஒரு மாற்றம் இருக்குது, சூப்பராக இருக்கும், நான் கேரண்டி தராதுக்கு. ஆனால் சனி புத்திக்கு பிறகு இருந்தீங்கன்னாக்கா, சனி புத்தி முடிஞ்சு இப்போ வந்து புதன் புத்தி போயிட்டுருக்கு, இல்லைனா கேது புத்தி போயிட்டுருக்குன்னு வச்சிங்களேன். அப்போ இந்த சூரிய தசை முடிகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். சூரிய தசையிலே பெருசாக மாற்றங்களே தராது. ஏன் மாற்றங்களை தராதுனாக்கா, அந்த பின்னாடி வரக்கூடிய 3 வருடத்தில் இப்போது சனி பார்க்கக்கூடிய இடங்கள் வந்து அந்த கிரக அமைப்புகள் மாட்டியிருக்கும், புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் மாட்டியிருக்கும். அப்படி இல்லைனாக்கா தசை நடத்தக்கூடிய சூரிய பகவானுக்கு அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் இருக்கும், லக்னத்துக்கு அவயோகராக இருக்கும், இல்லை லக்னத்துக்கு வந்து பகை கிரக நட்சத்திரம் பகை கிரகங்களோடு சேர்ந்து இருந்தால் பின்னாடி வரக்கூடிய 3 வருஷத்தில் இருந்தீங்க. இப்போ அஷ்டம சனி விடுதலை ஆகி போச்சுங்க, எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, ஒன்றுமே இல்லையே, அப்படியே தான் இருக்கனே அப்படின்னாக்கா அதுதான் காரணம். அந்த பின்னாடி வரக்கூடிய 3 வருடத்தில் இருந்தாலும் சரி, முன்னாடி இருக்கக்கூடிய 3 வருடத்தில், ஏன்னா சனி பகவான் வந்து 6ஆம் இடத்துல வரும்போது இதுக்கு முன்னாடி வந்து சுக்கிரதசை பிற்பகுதி போயிருக்கும், ஒரு 5 வருஷம் முடிகிற பகுதியில் போகும்போது ஓரளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக போயினே இருக்கும்போது 6, 7 எல்லாம் விட்டுரும். 8ஆம் இடத்துக்கு வரும்போது இந்த சூரிய தசை ஆரம்பித்த பிறகு தான் உங்களுக்கு ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகிருக்கும். இப்போ அந்த சூரிய தசை ஃபுல்லாக உங்களுக்கு நன்மை செஞ்சுருக்காது. அப்படி இல்லைனாக்கா சுக்கிரதசை அந்த 5 வருஷமும் உங்களுக்கு பின்னாடியே அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் இப்போ சனி பகவானுடைய பார்வையில் மாட்டினாலும் சரி, இந்த சுக்கிர பகவான் தசை நடத்தக்கூடிய கிரகத்துக்கு மறைவு ஸ்தானங்கள் இருந்தாலும் அந்த 5 வருஷத்துலேருந்து அந்த கடன் பிரச்சனையெல்லாம் கொடுத்து இந்த சூரிய தசை ஆரம்பித்து, அதாவது சென்ட்ரல் பகுதிக்கு முன்னாடி சனி புத்திக்கு முன்னாடி இருந்தீங்கன்னாக்கா இப்போ விடுதலை ஆகிட்டார், சனி பகவான் விடுதலை ஆகிட்டார். இப்போ சனி புத்தியிலிருந்தே பண வரவுகளை கொடுக்கும். சனி புத்தி நன்மை செய்யாது தான், இல்லைன்னு சொல்லலை, அந்த பண வரவுகளை கொடுக்கும், திடீர் மாற்றங்களை கொடுக்கும். பின்னாடி வரக்கூடிய 3 வருஷத்தை நீங்கள் நம்பலாம். ஆனால் 6ஆம் இடத்துல சனி வந்த பிறகு தான் எனக்கு சூரிய தசை ஆரம்பிச்சது, இல்லை 7ஆம் இடத்துல ஆரம்பிச்சது அப்படின்னாக்கா, இந்த சூரிய தசை அப்படிங்கிறது சனி புத்திக்கு பிறகு தான், இப்போ தான் வந்து அஷ்டம சனி முடிஞ்சிருக்கு, இப்போ புதன் புத்தி போயிட்டுருக்கு, இல்லைனா கேது புத்தி போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா, எந்த புத்தி போனாலும் சரி, சனி புத்தி தாண்டியும் ஒன்றுமே நடக்கலை, இன்னும் அஷ்டம சனி விடுதலையான மாதிரியே இல்லை, நிறைய கஷ்டத்தை தான் கொடுக்குது, எந்த பணமும் ரிலீஃப் ஆகலை எனக்கு அப்படின்னாக்கா, உங்களுக்கு சூரிய தசை வரைக்கும் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இதன் பிறகு சந்திர தசைனா நீங்கள் நல்லதாக எதிர்பார்க்கலாம், அது உங்கள் சுய ஜாதகம் சொல்லணும். இருந்தாலும் இந்த தசை, அதாவது 30 வயசுக்கு மேலே 72 வயசு வரைக்கும், புனர்பூச நட்சத்திரத்திலேருந்து ஆயில நட்சத்திரக்காரர்கள் வரைக்கும் இந்த சூரிய மகாதசை அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும், கன்ஃபார்மாக கொடுக்கும். நான் வந்து உங்களுக்கு விரிவாக்கமாக நான் சொல்லியிருக்கிறேன், 3 வருஷம் நான் பிரித்து சொல்லிட்டேன். இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தால் நல்ல தசை இல்லை, எங்கே இருந்தால் நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஒரு சில பேருக்கு வந்து நல்ல அமைப்பிலையும் இருக்குது, அது மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நான் வந்து விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது. அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். இந்த 2026 அப்படிங்கிறது இந்த சூரிய மகா தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். நன்றி.